சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க விட்டுருக்க மாட்டேன். ஆனா திவ்யாவை கூப்பிட வந்திருக்கீங்கன்னு நினைச்சுதான் உள்ளேயே விட்டேன். என் புருஷனை அவமானப்படுத்தினதுக்காக உங்க மேல நான் சரியான கோபத்துல இருக்கேன். அதுக்கு பதில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த வச்சிடாதீங்க. மரியாதையா இடத்த காலி பண்ணுங்க, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ராகினி, கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. வந்த இடத்துல நாம நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைய இன்னும் பெருசாக்கணும், ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணணும். அத்தை, நம்ம தகுதிக்கு இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கேட்டுட்டு நிக்க கூடாது. இவங்க என்ன தர்ஷினி அனுப்புறது? நானே அவளை கூட்டிட்டு வரேன். தர்ஷினி வா வா, தர்ஷினி வா, என் கூட வாங்குறேன்ல, வா வா. ஏய், விடு விடு, அவளை நாங்களே கூட்டிட்டு போவோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே வந்து தர்ஷினி இழுத்துட்டு போக பாப்ப. முதல்ல வெளில போடு. யாரடி வாடி பொடின்னு பேசிட்டு இருக்க? அரஞ்சனா எங்க அரை பாப்போம். இந்த என்னையவே அரைஞ்சிட்டா. யாரு மேல கை வச்சிட்டு இருக்க? ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு? ஐயோ அத்தை, மெதுவா. என்னாச்சு? ஐயோ அத்தை, தலையில அடிபட்டு ரத்தம் வேற வருது. ராகினி, சின்ன ராகினி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நான் என்னங்க பண்ண? அவதானே என்ன முதல்ல அடிச்சா. ஏய் நிறுத்துடி. என்ன அடிச்சதும் இல்லாம பெரியவங்க கூட பார்க்காம எங்க அத்தை அடிச்சு கீழே தள்ளி விட்டு தலையில ரத்தம் வர வச்சுட்டல. இந்த திவ்யாவும் அப்படிதான், எங்க அத்தை அடிக்கிறதுக்காக கை ஓங்குனா. அதோட விளைவுதான் இப்படி வாழ விட்டே வந்து இங்க உட்கார்ந்துருக்கா. அதே மாதிரி நீ அத்தையை கீழே தள்ளி அவமானப்படுத்தி விட்டல. உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீங்க சும்மா இருங்க. பணம் இருந்தா உங்க இஷ்டப்படி நடக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பணத்தை கட்டிட்டு நீங்களே அழுங்க. நாங்க ஒண்ணு இப்படியே இருந்துட மாட்டோம். நாங்களும் உங்க லெவலுக்கு வந்து காட்டுறோம். திவ்யாவால அது முடியும். ஆமாமா, திருட்டுத்தனம் பண்ணா எல்லாமே முடியும். ஆனா நாங்க இதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச சொத்துடி. என்னது? நீங்க உழைச்சு சம்பாதிச்ச சொத்தா? அது கௌதமும் நானும் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. ஏய், அந்த கௌதம் எங்க இருந்து வந்தா? ஏன் புள்ளடி அவன்? உங்களுக்கு புள்ளனா எனக்கு புருஷங்க. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. தர்ஷினியை கூட அனுப்ப போறியா இல்லையா? இவ ஏன் பொண்ணு, ஏன் கூட தான் இருப்பா. அதையும் மீறி இவளை கூட்டிட்டு போகணும்னா போய் கோர்ட்ல கேஸ் கொடுங்க. ஏ திவ்யா, என் பேத்தி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் எதுக்கடி என் பையன் கட்டின தாலி கட்டிட்டு சுத்திட்டு இருக்க? எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இதோ விவாகரத்து பத்திரம், இதுல கையெழுத்து போட்டுட்டு உனக்கு கௌதமுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு. நாங்க தர்ஷினிய விட்டுட்டு போயிடுறோம். அப்படி இல்லைன்னா தர்ஷினிய எங்க கூட அனுப்பிடு. ஏய், குழந்தையா விவாகரத்தான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. திவ்யா, திவ்யா வேண்டாம். திவ்யா, திவ்யா, திவ்யா வேண்டாம். திவ்யா சொன்னா கேளு. திவ்யா வேண்டாம், கையெழுத்து போடாத. திவ்யா, திவ்யா வேணாமா? திவ்யா வேண்டாமா? திவ்யா வேண்டாம். திவ்யா சொன்னா கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவை எடுத்துறாதமா. யோசிச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். சொன்னா கேளுமா, கையெழுத்து போடாத.